ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீன ராசி மீன லக்னத்தை பொறுத்தளவுல சனி பகவான் உடைய ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்துல பக்ரம் நிலையை அடைய போறாரு. 7.5 சனியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கீங்க. முதல் 2 வருடத்துல இருக்கீங்க. 7.5 சனி விரய சனியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த விரய சனியில சனி பகவான் பலம் இழந்து பின்னோக்கி பயணிக்கிறாரு. ஸோ இது மீனத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஃபேவரான பலன்களை செய்ய போறார் சனி பகவான். பொதுவா சனி பகவான் விரயஸ்தானத்துல இருந்து எந்தெந்த ஸ்தானங்களை ஆக்டிவேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடைய விரயஸ்தானத்தை முதன்மையா ஆக்டிவேட் பண்றாரு. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றாரு. உங்களுடைய ராசிக்கு 6வது வீடு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9வது வீடு பாகிய ஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம் இதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ இந்த 4 இடங்களை சனி பகவான் ஆக்டிவேட் பண்றாரு. பொதுவா இப்ப விரயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது எந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ரகிளான தன்மையில இருந்திருப்பீங்க. பணம் வரும் செலவாகும். ஒரு சிலர் சுப செலவையும் மேற்கொண்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறிய செலவு ஏதோ ஒரு வகையில செலவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். குறிப்பா குடும்ப ரீதியா குடும்ப சூழ்நிலைகள் ரீதியா அதிக செலவு இருந்திருக்கலாம். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவு செஞ்சிருக்கலாம். புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதற்காக செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஜரா உங்களுக்கு ஹெல்த்துக்காக செலவு செய்யறது. ஸோ இது போல ஒரு வகையான எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான செலவாக தான் இருந்திருக்கும். அதே சமயத்துல விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால அப்பப்ப தண்ட செலவுகளும் பண்ணிருக்கலாம். ஆனா அதுவும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா அது தண்ட செலவுலாம் சேர்க்க முடியாது. ஆனா தேவையற்ற செலவு இந்த நேரத்துக்கு அது தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஒரு மாதிரியா மந்த தன்மையோட போயிருக்கும். திடீர்னு பார்த்தா பணம் அதிகமா இருக்கும். ஒரு நேரம் பணம் சுத்தமாவே இருக்காது. ஏதோ தரித்திர தன்மை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மந்த தன்மையில அப்படியே போயிருக்கும். பொருளாதாரம் வரும், வந்த உடனே கரைஞ்சிரும். எங்கதான் போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு மனநிலையோட போயிருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரகிள் தன்மையெல்லாம் குறைய போகுது. விரய சனி பின்னோக்கி வருது. இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்ட் பண்ணுவீங்க. பொருளாதாரம் வரும் கரையும் அப்படின்னு இல்லாம ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு சனி பகவான். பொருளாதாரம் வருதுன்னா அது ஏதோ ஒரு வகையில ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்துட்டு மருத்துவ செலவுலாம் மேற்கொள்றீங்க. மருத்துவ செலவு ரெகுலரா இருக்குனாக்கா ஹெல்த் வைஸா ஸ்டாண்டர்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஹெல்த்ல ஒரு சொல்யூஷன் வரப்போகுது. நீண்ட நாளா இருந்த பிரச்சனைக்கு அப்படியே சன்னமா செலவு அப்படியே வந்துகிட்டே இருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்ப பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே நீங்க இப்ப எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது வைஸா பர்மனன்ட் ஆக போறீங்க. ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹெல்த் வைஸா பர்மனன்ட் ஆக போறீங்க. குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா குடும்பம் அப்படி ரெண்டா கண்டமா இருந்துச்சுனாக்கா இப்போ குடும்பம் ஸ்டாண்டர்ட் ஆக போகுது, பர்மனன்ட் ஆக போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓவராலா விரயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது ஒரு ப்ராஃபிட்டான செலவு செய்ய வைக்க போறாரு. பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. தண்ட செலவுகள்லாம் குறைய போகுது. பயனுள்ள செலவுகள் வரும். பட் இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க. தங்கமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் கிரியேட் ஆகலாம். அப்படின்னா ஒரு சிலர் தங்கம் வாங்குற சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படின்னா ஆசைகள் இருக்கும். நீண்ட நாளா ஒரு ஆசை, எனக்கு இவ்வளவு தங்கம் வாங்கி கழுத்துல போட்டுக்கணும், கையில போட்டுக்கணும் ஆசை. அதை இந்த டைமிங்ல டெஃபினட்டா பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் வீடு கட்ட தொடங்குறது. நீண்ட நாளா வீடு கட்டணும் ஆசை, ஒரு ஸ்டார்டிங் இல்ல அப்படின்னா வீடு கட்ட தொடங்குறது. கட்டின வீடு தடைப்பட்டு போயிருக்குனாக்கா அந்த வீடை ஃபினிஷ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. புதுசா லேண்ட் வாங்குறது, புது இடம் வாங்குறது, ஸோ அது சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஓவராலா உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. குறிப்பா அந்த கல்வி சார்ந்த வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில கல்விக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது சார்ந்த வகையிலும் ஒரு பார்ட் ஆஃப் விரைய செலவு இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு செலவு. மேக்ஸிமம் தண்ட செலவா இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு. ஸோ அது வகையில மீன ராசிக்கு ஒரு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது வீடு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பாக்குறாரு சனி பகவான். வக்ரம் பெற்ற சனி. ஸோ இப்ப சனி பகவானுடைய தொல்லை பெருசா இல்லைன்னு நீங்க வச்சுக்கலாம். இப்ப குருபலம் அங்க ஓங்குது, குருபலம் அதிகமாகுது. ராகுவும் அந்த இடத்துல இருக்காரு. ராகு குருவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாரு. உங்களுடைய ராசிநாதன் 2ல வந்திருக்காரு. ராகு வந்து குருவோட கட்டுப்பாட்டுல வந்துருவாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற ராகுல அதனால அவருடைய சிம்டம்ஸையும் காட்டுவாரு. ஆனா பெருசா உங்களை பாதிக்காது. ஸோ அந்த ஒரு கிளியாரிட்டி தர. இப்ப சனி பார்வையும் இருந்துச்சுன்னா அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் சரிபாதியா மாத்தும். குருபலம் பாதி, சனி ராகு பலம் பாதி, அப்படியே நன்மை தீமை 2 கலந்து நடக்கும். இப்போ வந்துட்டு குருபலம் அதிகரிக்க போது, குருபலம் ஓங்க போது. அதனால இப்போ நீங்க இப்போ வாங்குற சம்பளத்தை விட வருமானத்தை விட இப்போ உங்களுக்கு வர வருமானத்தை விட இரட்டிப்பு வருமானம் வரது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சார்ந்த வகையில நல்ல growth, பொருளாதார ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறீங்க, ஸ்டாண்டர்ட் ஆக போறீங்க, ஸ்டெடி ஆக போறீங்க. குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்காக உழைக்க போறீங்க. குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்காக சில முடிவுகளை அந்த ஒரு டைமிங்ல எடுக்க போறீங்க. குடும்பம் சார்ந்த வகையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. செய்யற விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பெருசா தடை யாரும் கொடுக்கல. நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு உன் மனசுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே அந்த முடிவெடுக்கிற அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. குடும்ப உறுப்பினர்களால இருந்து வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையுது. ராகு இருக்கிறதுனால அப்படியே எட்டி பார்க்கும் மேலோட்டமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது, ஸோ அது சார்ந்த வகையில் உங்களுக்கு செலவு அடிக்கடி இருந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். பட் இருந்தாலும் நிலைமைகள் கண்ட்ரோலா இருக்கும். அதுபோல வாக்குல இருந்து வந்த அந்த கடினத்தன்மை, வாக்குனால ஒரு சிலரை காயப்படுத்திருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் அதிகமா இருந்திருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவா போயிருக்கும். அப்படியே எட்டி பார்த்துருக்கும். ஆனா நிலைமைகள்
பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலா இருந்திருக்கும். பெருசா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. மேலோட்டமா இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் இப்ப டோட்டலா ஒண்ணுமே இல்லாம போகுது. வாக்குல இனிமை அதிகரிக்க போகுது. ஒரு ஸ்வீட்னஸ் தெரிய போகுது. 4 பேருக்கு வழிகாட்ட போறீங்க. நீ இந்த டைரக்ஷன்ல போ, நீ இந்த டைரக்ஷன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு வழிகாட்ட போறீங்க. நீங்க சொல்ற வாக்குகள் பலிக்க போகுது. 2வது விஷயம் வந்துட்டு வாக்கினால தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம்னு வச்சுக்கலாம். வாக்குனால தொழில் செய்யக்கூடியவர்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த காலகட்டத்தில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை காப்பாத்திருக்க முடியாது. வாக்கு தவறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ இந்த டைமிங்ல யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாத்துவீங்க. வாக்கை காப்பாற்றக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓவராலா தடை தாமதத்தோட காப்பாத்துறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ராகுவும் இருக்காரு அந்த இடத்துல. அதனால வாக்குல கொஞ்சம் கொஞ்சம் கடினத்தன்மை எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளியரிட்டியா குரு கொடுத்துருவாரு. ராகு அந்த இடத்துல அப்படியே குழப்பி குழப்பி நீங்க பேசுற விதமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே குழப்பி குழப்பி அப்படியே பேசுவாரு. ஆனா ஃபைனல் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு கிளியரா தெளிவா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சாதக போக்கு இருக்கு. மாணவிகளை பொறுத்த அளவுல இது வரைக்கும் அதிகமா இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் குறையுது. கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா கேம்ல ஆடுறாங்க. எஜுகேஷன்ல ஒரு மேசிவான growth இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பிடிச்சதை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதன் வகையில் மாணவிகளுக்குலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சாதக போக்கு. இப்போ அடுத்ததாக அவங்களுடைய ராசிக்கு 6வது வீடு ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டில் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கு, குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு. ஸோ இது கடந்த காலகட்டத்தில் என்னதை பண்ணியிருக்குனாக்கா பொருளாதாரத்தை கடனை கட்ட வைக்கிறதுக்காக உங்களை அதிகமாக முயற்சி எடுக்க வச்சிருக்கும். அதிகமாக கடன் இருந்திருக்கும். இந்த கடனை கட்டுறதுக்காகவே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பூரா போயிருக்கும். ஸோ கடனை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் சிந்தனை எல்லாம் எழுச்சி பெற்றிருக்கும். முதல்ல அந்த கடன் தொழிலிருந்து வெளில வரணும். அதே போல ஹெல்த் வைஸா இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளில வரணும். அந்த சிந்தனை எல்லாம் எழுச்சி பெற்றிருக்கும். அதே போல எதிரிகளுடைய தொந்தரவு பட்டும் படாம இருந்திருக்கும். அப்படியே வந்து மேல ஓட்டமா அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பெருசா தொந்தரவு எதுவும் இருந்திருக்காரு. ஏன்னா குரு பார்வை இருக்கு. சனி வக்ரம் அடைய போறாரு. ஆகவே குரு பார்வை இப்போ ஓங்க போகுது. குரு பகவான் வந்துட்டு உங்களை சேஃப்டி பண்ண போறாரு. ரொம்ப நாள் கடன்லாம் இந்த டைமிங் இந்த பீரியட்ல ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு growth ஆக போகுது. ஜூன் 20க்கு மேல உங்களுடைய நீண்ட நாள் கடன்லாம் அடைபட போகுது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா புதுசா கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த எழுச்சி அந்த சிந்தனையெல்லாம் எழுச்சி பெறறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுல இன்னொரு ஃபேவரபிளான விஷயம் என்னன்னாக்கா நீங்க கேட்கிற கடனை உங்களுக்கு ஃபேவரபிளா சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுல தடை தாமதம் இல்லாம கடன் உதவி எல்லாம் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃபேவரபிள் இருக்கு. 2வது விஷயம் நீண்ட நாள் கடன் முடிவுக்கு வருது. புதுசா கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ யாராச்சும் இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கடன் இல்லை, எனக்கு புதுசான கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன், கடன் வாங்கி இது ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அது பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த ஒரு டைமிங்ல கேட்கிற கடன் கொடுக்கறதுக்கான மனிதர்கள்லாம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் சக்திக்கு மீறி கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கங்க. அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமையை பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய ஜாப், உங்களுடைய கெரியர், உங்களுடைய பிசினஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. எது வகையில உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், ஸோ நம்ம எந்த அளவுக்கு கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறது தெரியணும்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த கோச்சார ரீதியா பெருசா இந்த முடிவும் எடுக்க வேணாம். ஸோ அதை நான் ஆணித்தரமா சொல்றேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு 10% தான். ஓவராலா கோச்சார ரீதியா மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. கடன் சார்ந்த வகையிலும் கடன் கட்டி முடிக்கிற வகையிலும் ஃபேவரபிளா இருக்கு. மேலும் இந்த ஒரு டைமிங்ல யாருக்கும் பெருசா கடன் உதவி எல்லாம் பண்ணாதீங்க. ஃபேமிலில இருந்து யாராச்சும் இதை போல இது மாதிரி கடன் கொடுங்க எனக்கு அப்படின்னு யாராச்சும் உங்க ஃபேமிலியே கேட்கறாங்கனாக்கா அது உங்க குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆகவே ஒரு டைமிங்ல கடன் உதவி யாருக்குமே பண்ணாதீங்க. கொடுக்குற பணம் திரும்ப வராது. அதை நீங்க நினைக்கிற டைமிங்க்கு உங்க கைக்கு வராது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நீங்க வெளியில ஆல்ரெடி கடன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நாளாயிட்டு கையில பணமே வரல அப்படின்னா அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்த கடன்லாம் உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். அதுபோல எதிரிகளுடைய தொந்தரவு பெருசா இருக்காது. ரொம்ப நாளா இருக்கிற எதிரிகள்லாம் இப்போ ஒளிய போறாங்கன்னு அர்த்தம். எதிரிகள்கிட்ட இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளா ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எதிரிகளால தொந்தரவு இருக்குனாக்கா அவங்களாம் ஒதுங்கிடுவாங்க, உங்கள்ட்ட சிலண்டர் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபேவரபிளான பலன் டெஃபினட்டா நடக்க போகுது. குரு 6th ஹவுஸை பாக்குறாரு. ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க போகுது. சனி பார்த்ததுனால அப்படியே ஹெல்த்ல நிலையற்ற தன்மையில் இருந்திருப்பீங்க. இரட்டை தன்மை தென்பட்டு இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருப்பீங்க, ஒரு நேரம் ரொம்ப டவுன் ஆகுவீங்க. ஹெல்த்ல என்ன பிரச்சனைனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சிருப்பாரு. இப்போ குரு வரதுனால ஒரு நிரந்தர சிகிச்சை மூலமா ஒரு நிரந்தர சொல்யூஷனை கொடுக்க போறாரு. இந்த டைமிங்ல சர்ஜரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பண்ணிக்கலாம். உயிர் சேதம் எதுவும் ஏற்படாது. ஜூன் 20க்கு மேல வச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்துல உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அதன் பிறகு ஜோதிடத்தை போனாலே சுய ஜாதகத்தை கொடுத்து இதை போல சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. கோச்சார ரீதியா பார்க்கும்போது பண்ணிக்கலாம் தாராளமா. நீண்ட நாள்
பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஸோ ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அது சார்ந்த வகையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறீங்க. அடுத்ததா உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. வக்ரம் பெற்ற சனி பார்க்குறாரு. நார்மலா இயல்பு நிலையில இருக்கிற சனி பார்த்தாருன்னா கடந்த காலகட்டத்தை நம்ம பிரட்டி பார்த்தோம்னாலே தெரியும். தந்தையாருடைய தொந்தரவு அதிகமா இருந்திருக்கும். தந்தையாருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் அதிகமா இருந்திருக்கும். அதே போல தந்தையாருடைய ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கலாம். அதே போல பொருளாதார ரீதியா ஒரு நிலையற்ற தன்மை, பாக்கி அழிவு, ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கிரியேட் ஆகுறது. அது மட்டும் இல்லாம ஒரு தரித்திர நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்ப சனி வக்ரமாகி 9th ஹவுஸை பார்க்குறாரு. ஆகவே இது வந்துட்டு தந்தையாருடைய சப்போர்ட்டை குறிக்குது. தந்தையாரால ஆதாயம், தந்தையாருடைய சப்போர்ட் இருக்கு. நீங்க எங்க போனாலும் நீ இந்த இடத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு உங்களுக்கு தைரியம் ஊட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு தந்தையாருடைய சப்போர்ட் இருக்கு. தந்தையாருக்கு ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். தந்தையாரால இருந்து வந்த கவலைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே குறைய போகுது. ஆகவே தந்தையார் வைஸா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதில் பாக்கியங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம், தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. இந்த சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும். ஏதாச்சும் ஒன்று புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஃபயர் உருவாகும். ஆகவே தர்ம சிந்தனைகள் 4 பேருக்கு உதவியா இருக்கிறது அதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல அதிகரிக்கும். அதே திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பண வரவு, திடீர் லாபங்கள், தந்தையால திடீர் ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஓவராலா பெருசா இருந்த ஸ்ட்ரகிள்ஸ், ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஹெல்த் இஷ்யூஸ், இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஃபைனலா ஒரு செலவு பண்ண போறீங்க ஹெல்த்துக்கு. ஸோ அது வந்துட்டு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க போகுது. ஃபைனலா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு வகையில நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அடுத்த ஒரு 7.5 வருஷத்துக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சாதக போக்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஆகவே மீன ராசி, மீன லக்னத்தை பொறுத்தளவுல மனதளவுல வீக்கா இருப்பீங்க, பொருளாதார ரீதியா வீக்கா இருப்பீங்க. ஸோ அதுக்கு பலம் சேர்க்கறதுக்கு சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழக்கிறாரு. சனி பகவான் பலம் இழக்கும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகரிக்கும். இந்த ஒரு டைமிங்கை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற இடத்த ரீச் பண்றதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கோங்க. டெஃபினட்டா growth இருக்கும். வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.